இன்றைக்கி எங்களை முடிவு பண்ணுறது, என்ன முடிவு பண்ணுறது குறிப்பாக சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல், என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, பேசி அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேறு யாராவது வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேறு வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேறு வழி தெரியல உண்மையாகவே. இந்த மெட்ராஸ்கா இந்த படத்தில் நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து கலையை கலையாக பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க, ரொம்ப நேர்மையான பேச்சு, நானும் ரசித்தேன் அந்த பேச்சு. திரை உலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்றைக்கி நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும், அதில் 10 பேர் தான் வேணும்னா அந்த 10 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஆர்கே செல்லுமணி போல், உதயகுமார் போல், பேரரசுலாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சாபக்கேடாக என்ன காரணம்னு தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில்